அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா ஒரு சின்ன மொமெண்ட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் டேக் அ பிரீத். இந்த ஸ்பேஸ் ஒரு பர்ஃபெக்ட் உமனாக இருக்கிறீங்கன்னா அவங்களுக்காக இல்லை, ஸ்லைட்டாக க்ரோத் ஆகிட்டுருக்கிற லேடிஸ்க்காக. ஸோ என் பேர் ஃபர்சானா, ஃபவுண்டர். ஓகே, அதெல்லாம் லேட்லி ஆனது. நான் இதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் நான் ஒரு உமன், ஒரு மதர், ரொம்ப ரொம்ப யோசிக்கிற ஒரு பர்சன், ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு உமன். நம்மளை பார்த்தா பீப்புள் சொல்லுவாங்க இவங்க ரொம்ப ஸ்ட்ராங். பட் நமக்கு தான் தெரியும் நம்ம மனசுக்குள்ளே நம்ம எவ்வளோ சைலண்ட்டாக எவ்வளோ விஷயங்களை பேர் பண்ணிட்டு, எவ்வளோ கஷ்டமான விஷயங்களை மனசில் இன்னும் ரொம்ப ஹெவியாக மைண்டில் வச்சுட்டு, மனசில் வச்சுட்டு, சைலண்ட்டாக நம்ம சிந்துற அந்த கண்ணீர் துளிகள் நமக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? யா. ஸோ நிறைய உமனுக்கு அபிலிட்டி இருக்குது, டேலண்ட் இருக்குது. பட் ஸ்டில் நம்மளை பாஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வேண்டாம், லேட்டர் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு ஃபேமிலி, மேரேஜ், கிட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, கொஞ்சமாக நம்மளோட வாய்ஸ் அப்படியே ஃபேட் ஆகிடும். ஒன் ஃபைன் டே நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ நம்ம மேபி நம்மளோட 30ஸ்லேயோ 40ஸ்லேயோ இருப்போம். யா. ஆனால் ஒரு டைமில் நானும் நினச்சிருக்கேன் சைலண்ட்டாக இருந்தால் தான் சேஃபு அப்படின்னு. நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் யாரும் நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஓகே, அதுதான் நல்லது. பட் ஸ்லோலி ரியலைஸ் பண்ணேன், சைலண்ட்டாக இருந்தால் சேஃபாக இருக்கலாம், பட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சைலண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அதனால நம்மளோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் பேசுகிறது லவுடாக இருக்கணும்னு இல்லை, பேசுகிறது ஹானஸ்டாக இருந்தாலே போதும். அதே மாதிரி நம்மளோட வார்த்தைகள் ரொம்ப வேலிடானது. அது வேல்யூ இல்லாத பீப்புளுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த போட்காஸ்ட்டை நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்? டீச் பண்ணுறதுக்கா? இல்லை. அவங்களெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கா? நோ. இது ஒரு சேஃபான பிளேஸ். ஃபேத்தை லூஸ் பண்ணாமல் க்ரோ ஆகிட்டுருக்கிற என்னோட சிஸ்டர்ஹுட்காக, மாடஸ்டாக, நம்ம கான்ஃபிடெண்ட்டாக எப்படி நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறது. நான் உங்களை மாதிரி ஒரு பர்சன் தான். நான் உங்கள் மேலே இருந்து பேசலை. ஓகே, நான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் கூட நடந்துக்கிட்டே பேசுகிறேன். நான் ஓவர் நைட்டாக திங்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும்னு ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். பட் இது நான் பிலீவ் பண்ணுறேன். ஒரு தாட் டைரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணும். ஒரு டிசிஷன் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஒரு சின்ன ஸ்டெப் நம்ம எடுக்கிறது நம்ம லைஃப்பில் பெரிய மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ மேபி இந்த பாட்காஸ்ட் உங்களோட சின்ன ஸ்டெப்பாக இருக்கலாம். நீங்கள் ஒரு உமனாக இருந்தால் இன்னும் நீங்கள் சைலண்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. நீங்கள் தனியாக இல்லை. ஓகே, யூ ஆர் நாட் அலோன். யூ ஆர் நாட் லேட். யூ ஆர் நாட் வீக். நீங்கள் வேறு ஆளாக ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் நீங்களாகவே இருக்கலாம். பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் வெர்ஷன் ஆஃப் நீங்களாக ஆனால் போதும். இங்கே நம்ம பேசுவோம் க்ரோத்தை பற்றி, ஃபேத்தை பற்றி, ஸ்கில்ஸை பற்றி, கான்ஃபிடென்ஸை பற்றி. பர்ஃபெக்டாலாம் இல்லை, பட் ஹானஸ்டாக. அல்லாஹ் இந்த ஜேர்னியை நமக்கு 2 பேர்த்துக்கும் ரொம்ப ஈஸியாகவும் நன்மையாகவும் ஆக்கி கொடுக்கட்டும். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். நம்ம திரும்பி பேசலாம் சீக்கிரம். இது உங்கள் குரல், நான் பேசுகிறேன்.